எல்லா ட்ராப்லையும் சிக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு அடிக்கடி நான் விருச்சிக ராசி தான் சொல்லுவேன். அமைப்பு அப்படிங்கிறது வந்து விருச்சிக ராசி பெண்களுக்கு இருக்கும். அந்த திருமண வாழ்க்கையை வந்து கசப்பாகி போகிற மாதிரியான ஒரு அமைப்புங்கிறது வந்துடும். அப்போ வந்து திருமண பந்தம் அப்படின்னு போகிறப்ப கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது, கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்து பண்ணுறது. முக்கியமாக விருச்சிக ராசி பெண்கள்லாம் வந்து நீங்கள் தாராளமாக லவ் மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் போகலாம். நீங்களே முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டு போகிறதும் நல்லது. ஆனால் அதுவுமே இப்போ விருச்சிக ராசி பெண்கள் ஏன் நாங்கள் போய் இப்படி ஒரு ட்ராப்லேயே சிக்கிறோம் அப்படின்னா, அவசரம் புத்தி ஜாஸ்தி. பெரும்பாலான விருச்சிக ராசி பெண்களுக்கு எப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு நான் சொல்கிறேன், போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடிய அமைப்பும் விருச்சிக ராசி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். குமுதம் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஸ்பெஷலா பெண்களுக்காகவே 12 ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு. இதை முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கான ஒரு கணிப்பு அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஆண்களுக்கு அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்ல முடியாது. அதனால் ஃபுல்லாகவே இது பெண்களுக்காக நம்ம வந்து 12 ராசிகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்னென்ன நடக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். விருச்சிக ராசி பெண்கள், விருச்சிக ராசி பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா ட்ராப்லையும் சிக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு அடிக்கடி நான் விருச்சிக ராசி தான் சொல்லுவேன். இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு லைஃப் கொஞ்சம் நல்லா தான் போகும், படிப்பு நல்லா தான் இருக்கும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லா தான் இருக்கும், நீங்கள் வளரக்கூடிய இடம், அதாவது உங்கள் அப்பா அம்மா வளர்க்குற வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாகவே தான் போயிட்டுருக்கும். ஆனால் உங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு ட்ராப் வருது அப்படின்னா, உங்களுடைய திருமண வாழ்க்கை தான். யார் சூஸ் பண்ணுறோம், எப்படி சூஸ் பண்ணுறோங்கிறதெல்லாம் மிக மிக கவனம். இப்போ வந்து விருச்சிக ராசி வந்து நீர் ராசியில் இருக்கவங்களே நீங்கள் திருமணம் பண்ணிக்கிங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கடகராசிகிட்ட போயிடுவாங்க. இந்த கடகராசி கூட விருச்சிக ராசி சேர்றாங்க அப்படிங்கிறப்ப நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துடும். ஏன் அப்படின்னா, விருச்சிக ராசியில் வந்து சந்திரனுக்கு ஒரு வேலையுமே கிடையாது. சந்திரன் வந்து கிட்டத்தட்ட பகையோ மறைஞ்சாரோ அது நீசமோ அது என்னவாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு சந்திரன் அப்படிங்கிறது சரியாக வேலைப்பாடு பண்ணாது. அப்போ அங்கே கடகத்தோடைய வீடு அப்படின்லாம் பார்க்குறப்போ அது சந்திரன் அப்படின்னு பார்க்குறப்ப அங்கே அவங்க அம்மா தான் டாமினேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருப்பாங்க கடகராசி ஆண்களுக்கு. அப்போ மாமியாரால் தொந்தரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கடகராசி பெண்களுக்கு வரும். தனி கொடுத்தனமே இருந்தாலும் கணவன் அப்படிங்கிற ஒரு தாய்க்கோ இல்லை சகோதரிக்கோ ரொம்ப அதிகமாக பண்ணிவிட்டு அவங்க சொல் பேச்சு கேட்டுகிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து விருச்சிக ராசி பெண்களுக்கு இருக்கும். அந்த திருமண வாழ்க்கையை வந்து கசப்பாக போகிற மாதிரியான ஒரு அமைப்புங்கிறது வந்துடும். அப்போ வந்து திருமண பந்தம் அப்படின்னு போகிறப்ப கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது, கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்து பண்ணுறது. முக்கியமாக விருச்சிக ராசி பெண்களுக்கு அப்பாவாலேயே திருமணம் நடந்துடும். ஏதோ ஒரு வகையில் அப்பா காட்டுற மாப்பிள்ளையோ இல்லை அப்பாவால் அப்பா ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து திருமணத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு இது என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அப்பா வந்து நல்லதுக்கு தான் அந்த திருமணம் பண்ணி வச்சாலுமே அப்பாவாலேயே வாழ்க்கை கெடக்கூடிய அமைப்பும் விருச்சிக ராசி பெண்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த விதி வந்து அப்படி அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருது. அப்போது எல்லாரும், அதாவது குடும்பத்தில் இருக்க மற்றவங்களுடைய பேச்சும் கேட்டு திருமணம் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அப்பா அந்த திருமணத்தை பார்க்கணும், அதனால நாங்கள் இந்த திருமணம் பண்ணுறோன்னு சொல்கிற பெண்கள் ரொம்ப அதிகம். எங்கள் அப்பா நல்லபடியாக திருமணம் பண்ணி வச்சார், ஆனால் என்னோடய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிற பெண்களும் ரொம்ப அதிகம். அப்போது இந்த திருமணங்கிறது பார்த்து வேறு யாராவது நிச்சயம் பண்ணி, அதாவது உங்களுடைய சொந்தக்காரங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ மற்றவங்க அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு திருமணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு செழிப்பாக இருக்கும். விருச்சிக ராசி பெண்கள்லாம் வந்து நீங்கள் தாராளமாக லவ் மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் போகலாம். நீங்களே முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டு போகிறதும் நல்லது. ஆனால் அதுவுமே ஒரு 27 வயசு 28 வயசு திருமணம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உகந்தது. ஏர்லி மேரேஜ் அப்படின்னு விருச்சிக ராசி பெண்கள் போகிறீங்கனாலே ஸ்ட்ரகிள்ஸும் அதிகமாயிடும். பெரும்பாலான பெண்கள் இளம் வயதிலேயே விருச்சிக ராசி பெண்கள் திருமணம் பண்ணி உங்கள் குழந்தைகளாலேயே அவங்களுடைய வாழ்க்கையை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஒன்று, அந்த குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியல, நான் வேலைக்கு போகிறேன், என்னோடய துறை இந்த மாதிரி இருக்குது,
அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய பெண்கள் ரொம்ப அதிகம். இல்லைன்னா இந்த குழந்தை என் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது, இந்த குழந்தை என்னை மதிக்கவே மாட்டேங்குது. குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு திருமணத்திலையும் குழந்தைங்கிற விஷயத்துலையும் ரொம்ப கை வச்சிருவார். அதனால குருவோடைய அனுகிரகங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஒரு கனக புஷ்பராகம் நீங்கள் போட்டுக்கிறது, உங்களுடைய ஆள்காட்டி விரலில் போட்டுக்கிறது, குருவோடைய அனுகிரகத்தை அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா தொழிலுன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாவே அமையும் விருச்சிக ராசி பெண்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஒர்க் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது, ரொம்ப உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் விருச்சிக ராசி பெண்கள் தொழிலுன்னு வரப்போ வேலைக்கு போனாலும் சரி, சுயதொழில் பண்ணினாலும் சரி, அதில் ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த பெண்களுக்கு உண்டு. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது துறையில், அதுக்கப்புறம் வீட்டை பராமரிக்க முடியாமல் போகக்கூடியப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சரியாக வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகும். உங்களுக்கெல்லாம் வந்து என்ன ராசியில் இருக்கக்கூடியவங்க செட் ஆவாங்க அப்படின்னா, விருச்சிக ராசி பெண்களுக்கு, விருச்சிக ராசி பெண்கள்னு வரப்போ மேஷ ராசி ஆண்கள் கொஞ்சம் செட் ஆவாங்க. அதோடு வந்து கன்னி ராசி ஆண்கள் கொஞ்சம் செட் ஆவாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் வேலைன்னு பார்த்துப்பாங்க, ரொம்ப இதுக்குள்ளே வரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஸ்பேஸ்க்குள்ளே வராமல் இருப்பாங்க. மகர ராசி ஆண்களும் ஒரு சில ஆண்கள் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு செட் ஆவாங்க. கும்பராசி ஆண்களும் வந்து விருச்சிக ராசி பெண்களுக்கு கொஞ்சம் செட் ஆவாங்க. ஆனாலும் நிதானமாக முடிவெடுத்து திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ விருச்சிக ராசி யாரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, நீங்களாம் வந்து சிவன் வழிபாடு, அதே மாதிரி லக்ஷ்மி குபேர வழிபாடு, அரைக்காசம்மன் அப்படின்லாம் ஒரு அம்மன் இருப்பாங்க, அந்த அரைக்காசம்மன் வழிபாடு, உக்கிர தெய்வங்கள் வழிபாடு. விருச்சிக ராசி பெண்கள் நிறைய புழுங்கி ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமைப்புலலாம் இருப்பீங்க. நீங்களாம் வந்து அங்காளம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க பேய் மேடையில் போய் உட்காந்துட்டு வரீங்க அப்படின்னாலே, இயற்கையே நீயே பார்த்துக்கோ, விதி நீயே பார்த்துக்கோ, இந்த அதாவது ஒருத்தவங்களுடைய கர்மம் எனக்கு வேண்டாம், அவங்கள நினச்சி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்னு கிடையாது. கடவுளே இவங்களாம் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடணும், அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு நீங்கள் வந்துடணும். அந்த அங்காளம்மன் அப்படிங்கிறவங்க வந்து விருச்சிக ராசிக்கு அங்காளம்மன், இந்த அரைக்காசம்மன், இந்த லக்ஷ்மி குபேரர், இவங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில் விருச்சிக ராசிக்கு செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. இப்போ விருச்சிக ராசி பெண்கள் ஏன் நாங்கள் போய் இப்படி ஒரு ட்ராப்லேயே சிக்கிறோம் அப்படின்னா, அவசரம் புத்தி ஜாஸ்தி, எல்லா விஷயத்துலையும் அவசரப்பட்டுறது, அப்படியே போய் எல்லாம் நம்பிடுறது, இதுதான் உங்களுடைய பெரும் பிரச்சனையை. நம்பிட்டு அதுக்கப்புறம் ஐயோ நான் தெரியாமல் நம்பிட்டேனே, ஒரு அவமானம், ஒரு அசிங்கம், ஒரு கெட்ட பேர் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் போய் மாட்டிடுறது. அப்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது நல்லது. ரொம்பவும் அவங்களுக்கு நம்ம ஓவர் கிவராக இருந்துட்டு அதுக்கப்புறம் குத்துதே குடையதே அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒருத்தங்கிட்ட பழகணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக இருந்து பழகிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி பெரும்பாலான விருச்சிக ராசி பெண்களுக்கு எப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு நான் சொல்கிறேன், போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடிய அமைப்பும் விருச்சிக ராசி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். எல்லாமே ஒரு லிமிட்டேஷன், எல்லாமே ஒரு பவுண்ட்ரி. இதை பெண்கள் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நான் சொல்லலை. ஆனால் ஒரு எல்லைக்கோடு போட்டுக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய நிதானத்தை எந்த அளவுக்கு உங்களுடைய நிதானம் உங்களுடைய நிதானம் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிதானம் இழக்கிறீங்க அப்படின்னாலே ட்ராப்புக்குள்ளே விழுகுறீங்கிறது அர்த்தம். இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.